ஆரம்பம் எங்க முடிவுங்க பாருங்க. will have told இதே டுமாரோ இங்க இருக்கும். நாளைக்கு டுமாரோ நாளைக்கு தான், பில் நாளைக்கு தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்பெசிபிக்கா will have told by 5 PM. நாளைக்கு 5 மணிக்கு, நாளைக்கு 5 மணி ஆச்சுன்னா சொல்லி இருப்பேன். பின்னாடி வர அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு நம்பர் 11 வந்து பெரிய அளவுல பயன்படும். நம்பர் 11 சாதாரண நினைக்காதீங்க, படார்னு தடுமாற விட்டுரும். நம்ம will have told உங்ககிட்ட எல்லாம் வரும் பின்னாடி அடுத்த நம்மள தடுமாற விடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 11 பட் பிக் டென்ஸ் நம்பர் 11 will have been telling. இதுவும் டுமாரோ தான் வரப்போகுது. இதுவும் நாளைக்கு வந்துச்சுன்னா 10 வருஷமா சொல்லிக்கிட்டே இருப்பேன்ப்பா. 10 வருஷமா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்ததுன்னா 10வது அனிவர்சரி. அது 10 வருஷமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். for 10 years. நல்லா போட்டுது போட்டுட்டு இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன் பாருங்க. டுமாரோ வரப்போகுது. ஆனா ஒரு ட்விஸ்ட், பை எண்ட் ஆஃப் டுமாரோ. நாளைக்கு நடந்து முடிஞ்சாதான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். சோ இதுதான் முக்கியம். இந்த புரிதல் இருந்தா போதும், அடிச்சு தூக்கிடலாம். புரிஞ்சுக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆல்ரைட். சோ இப்ப அப்படியே எடுக்கிறோம். ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி, ரொம்ப கஷ்டப்படாம இப்படி கொண்டு வரோம். ஆல்ரைட், இப்ப கொண்டு வந்துட்டோம். லுக் அட் திஸ். செகண்ட் பார்ட் போடுவோம். அதுல ஆல்ரைட், ஹியர் யூ கோ. Alright, I don't want to take that first one off. Alright, so இந்த ஒரு விஷயம் தான், இந்த 12ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இதில் ஸ்பிளிட் பண்ணாரு, அவர் 5 ஃபார்ம் போட்டாரு. என்ன இது இப்படி போயிட்டு இருக்கா, எக்ஸ்பிரஸ் மாதிரி போறது. ஒண்ணு எக்ஸ்பிரஸ்லாம் இல்லை, நம்ம திருப்பி ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு பேச்சுலயோ எழுத்துலையோ இது வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அவ்வளவு ஈஸியா போகாது. லாக் பண்றதுக்காக இந்த சிக்னல் வேர்டு, இந்த வேர்டை வந்து சிக்னல் வேர்டும்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, சிக்னல் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை வச்சு அந்த டென்ஸ் யூஸ் பண்ணும். நீங்க எழுதுறப்ப இந்த டென்ஸுக்காக அந்த சிக்னல் வேர்டு, அந்த டென்ஸுக்காக இந்த சிக்னல் வேர்டு, வைசி வர்சா. ஆல்ரைட், சிக்னல் வேர்ட்ஸ். நான் சோ இதை இன்னொரு வாட்டி நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். ஐ தான் வரப்போகுது. ஐ வரப்போகுது. இப்ப அபிராமி மேல கேட்க போறேன். அருமையா இந்த 12 சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த 12 எப்படி சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். இந்த 12 எப்படி சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிள் வேர்டு இருக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். இங்க ஐக்கு வந்துருக்கு, சீன் இருக்கு. ரெண்டாவது என்ன வருங்க? நம்பர் 2. நம்பர் 2 ரெஃபர் பண்ணி சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. நம்பர் 2. புவனேஸ்வரி ஹெல்ப் கேட்கலாமா? புவனேஸ்வரி ஹெல்ப் பண்ணுங்க. நம்பர் 2. I am seeing. ஓகே, ஐ அம் சீயிங் மட்டும் சொல்லுங்க. ஐ அங்கேயே இருக்கு, மைண்ட்ல இருக்கணும். ஆம் ஐ. நம்பர் 3. Have seen. have seen. கடகடன்னு அடிக்கணும். நம்பர் 4. Have been seeing. பாருங்க, இந்த 23 வார்த்தைக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நம்பர் 5. I saw. நம்பர் 6. Was seeing. நம்பர் 7. Had seen. அதனாலதான் நம்ம சாரம் போடுறது இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம், மிஸ் பண்ண கூடாது. அந்த ஆர்டர்லாம் எதையுமே விட மாட்டோம். அப்புறம் தப்பும் வராது பெருசா. have been seeing இங்க என்னங்க? Had been seeing. அருமை அருமை அருமை. நம்பர் 9. Will see. அவ்வளவுதான். இதை நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் பண்றப்பையும் எங்கேயோ போயிடும். அடுத்தது அப்படியே லெஃப்ட் பார்த்து I will be seeing. ஐயா சொல்ல வேண்டாம். Okay, sir. அடுத்தது Will have seen. அடுத்தது
Will have been seen. இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். இப்பயும் புவனேஸ்வரி சொல்லுவாப்புல. எப்படி தெரியுங்களா? அப்படியே மறைச்சிட போறேன் இத. அப்படியே மறைச்சிட்டு ஹீன்னு போட போறேன். இந்த ஹீல அவங்க நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ரூல்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ரூல்ஸை பில்டும் பண்ணலாம். ஹீ 1 2 3 4 அப்படியே ஒண்ணு இருக்கும். ஒண்ணு இப்ப கர்சர் ஒண்ணுல இருக்கு, சொல்லுங்க. See. சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஸ்பெல்லிங் He சொல்லுங்க. see. ஸ்பெல்லிங் Yes சொல்லுங்க. he. Yes he. ஆகா, எங்கேயோ விட்டுட்டோமா? விட்டுட்டோமா? See. விட்டுட்டோமா? Yes. Yes he. Yes. அதுக்குதான் சொல்றது. மைண்ட்ல ஹீய மைண்ட்ல வச்சுக்கணும். வாயில சொல்லக்கூடாது. மைண்ட்ல வச்சுக்கிட்டாக்கா மைண்டுக்குள்ள ஹீ போகும். மைண்டு போறப்ப படார்னு மைண்ட் வந்து சொல்லும் சி இல்ல சீஸ். அடிங்க, அடுத்தது சொல்லிட்டே போங்க. He seen. அவ்வளவுதான். அப்படி மாத்திட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாற்றம் தான் He வேணும். has seen. மாத்திட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றம். அடுத்தது He has been seen. சூப்பர். புரியாதவங்களுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல புரிஞ்சிடும். புரிய வச்சிடலாம். அடுத்தது ஹி. He saw. சூப்பர். நெக்ஸ்ட் Was seen. வாசிங். Had seen. அருமை 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 அருமை. Had been seen. அருமை. அப்புறம் நம்பர் 9 Will see. Will be seen. அருமை. Will have seen. அடுத்தது Will have been seen. நல்லா பாத்துக்கோங்க. இதுல என்ன அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஐ அப்படியே எங்க இருக்கிற சி வந்து சீசா மாறுது. ஆம் சீங் வந்து ஈ சீங்க மாறுது. பாருங்க, ஹாவ் சீன் ஹாஸ் சீனா மாறுது. இது மாறுறது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அது சப்போர்ட்டிங். இதை போடலாமா? சீஸை ரெண்டா உடைக்கலாமா? Do plus C. Does plus C. இங்க பாருங்க, அங்கேயும் அந்த சப்போர்ட்டிங் வேர்ப்ல தான் நம்ம லோட் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்றோம். Do do see. plus see. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சோ இங்க டூவா இருக்கிறது இங்க டஸ்ஸா மாறுது. இங்க ஆமா இருக்கிறது இங்க ஈஸா மாறுது. ஹேவா இருக்கிறது ஹேஸா மாறுது. ரைட், இங்க ஹேவா இருக்கிறது ஹேஸ். ரொம்ப ஈஸி. இங்க சா பாருங்க, எல்லா இந்த Did உடைக்கிறப்ப plus see. இங்கேயும் எல்லா இடத்துலயும் Did டிட் தான். plus see. ஷீட்ல இருந்து 8 மீனிங் பார்த்தோமே, அதுதான் அது. பாஸ் சீயிங், ஹேட் சீன், ஹேட் பீன் சீயிங் மாறவே இல்லை. வில் சீ, வில் பி சீயிங், எதுவுமே மாறல. ப்ரெசென்ட்டை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா பாஸ்ட் ஃபியூச்சரை பத்தி கவலையே பட வேண்டாம். ப்ரெசென்ட் தான் மெயின். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். பாருங்க, இங்கிலீஷ் கிராமருக்கு கட்டாயமா பொருந்தும். ப்ரெசென்ட்ல தான் எல்லா லோடையும் நீங்க சப்போர்ட்டிங் வேர்ப்ல அப்ளை பண்றீங்க. ஒவ்வொரு இதுவும் சேஞ்ச் ஆகுது பாருங்க. சி வந்து சீஸா மாறுது, அதாவது டூ வந்து டஸ்ஸா மாறுது. ஆம் வந்து ஈஸா மாறுது. ஹேவ் வந்து ஹேஸா மாறுது. ஹேவ் வந்து ஹேஸா மாறுது. ரைட். ஸோ இப்ப ஒரே ஒரு டேபிள் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் இதை ஈஸி படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த டேபிள மைண்டை எப்பயுமே தூக்கிட்டு போகணும். ரொம்ப சிம்பிளான டேபிள் தான் போட போறேன். ஆல் ரைட், பார்ட் 3. ஸோ இந்த 8 வார்த்தை நம்ம சொன்னது எப்பயுமே முக்கியம். கவிதா மேம் சொன்ன மாதிரி எதுக்கு 2 வாட்டி யூ போடுறீங்க? கட்டாயமா அதை நம்ம போடணுங்கிறது தான். ஐ பி யூ யூ he she it they. இங்க பாத்துக்கலாமா? சோ இப்ப நம்ம நார்மலா டூவா இருக்கிறது வீக்கு வந்து என்ன வரும்? ஐக்கு டூவா இருக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு இது. இது வந்து டூவா தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான இது பிரசன்ட். ஹி வந்து இதுதான் அங்க அப்ளை பண்ணும். இந்த டேபிள எப்பயுமே தூக்கிட்டு வரணும். முக்கியமானது மட்டும் நம்ம பாக்குறோம். ஹார்ட் கோர் இதை மட்டும் இன்னைக்கு பாக்குறோம். பாருங்க, இந்த டிட்னு போடுறப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் டிட். இந்த ஹீ ஷீட்லயும் டிட் தான் வரும். சோ சோ அதை உடைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலயும் அங்கேயும் சா இருக்கு, இங்கேயும் சா இருந்தது. டிட் பிளஸ் சீன்னு உடைச்சிங்க. ரைட்.
அதே மாதிரி ஹேவ்னு போடுறப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஹேவ் ஹீ ஷீட்டுக்கு ஹேஸா மாறிச்சு. has, ஏன்னா இது பிரசன்ட் இந்த ஹேவ்ங்கிறது அது வந்து ஹீ ஷீட்ல அங்க டஸ்ஸா மாறுறப்ப இங்க இந்த மாதிரி அது மாதிரி ஹேவ் வந்து அதே மாதிரி ஹேடுன்னு போடுறப்ப அதை நீங்க பாஸ்டா உடைக்கிறப்ப எல்லாமே ஹேடு. had, அருமை அருமை. இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க ஆம் ஐக்கு ஆம்னா or, 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 இது ரூலு இது ஞாபகம் வச்சுக்கணும். is, பாருங்க அருமை. is, or, அவ்வளவுதான். இதுல இன்னும் ஒண்ணே ஒண்ணு போட போறோம். இதுக்கு பாஸ்ட் போட போறோம். ஐக்கு வாஸ்னா வீக். was, ஓ was, where, வேர் யூ வேர் அவ்வளவுதான். நீங்க இது நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா போதும். 2 யூக்கு ஒண்ணா வரும். ஹீ ஷீட் ஒரே குரூப் ஒண்ணா தான் வரும். அடிங்க was, அடிங்க. Was. வாஸ் Was. சோ Was. Were. where, என்ன மாதிரி டேபிள் என்ன மாதிரி கிராமர் போட்டாலும் இந்த 23 வார்த்தைக்குள்ளதான் சுத்திட்டே இருக்க போகுது. அது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ரைட். இந்த முக்கியமானது மாறாத போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடுத்து படிப்போம். இந்த டெக்ஸ்ட படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ரைட். இப்ப வந்து நான் ஒரே ஒரு இது சொல்றேன். சீஸ்க்கு பதில் இங்க இருக்கு இல்லையா, அப்படியே இருக்கு. யார் வேணாலும் எனக்கு சொல்லலாம். இந்த 12 ஈஸ்வரன் சார் யார் வேணாலும் எனக்கு சொல்லலாம். ஆனா டயம் ரொம்ப முக்கியம். இந்த சீங்கிறது ஒரு வார்த்தை இருக்கு. ரைட். நான் இல்லாம புது வார்த்தை கொடுக்குறேன். டேக்குன்னு கொடுக்குறேன். நாங்க கர்சரை வைக்கிறப்ப சொல்லிட்டே இருக்கணும் அது எப்படி மாறுதுன்னு. டேக்குக்கு இங்க என்ன வரும்? Tax. இங்க Taking. ஓ ஈஸ விட்டுட்டீங்களே. Is taking. இங்க He taken. Sorry, has taken. எங்கேயோ விட்டீங்க. ஹேஸ் விட்டீங்களே. ஏன் விடுறோம்? Has taken. ஹேஸ் டேக்கன். அது அங்க கொண்டு டுக் டேக்கன் டேக்கிங் டேக்ஸ் அதை வச்சுதான் கொண்டு வரணும். இங்க It's been taking. Has been taking. இங்க டுக் இங்க Was taking. இங்க Had taken. போயிட்டே இருக்கு. அந்த எனர்ஜி அப்படியே தூக்கிட்டே போகணும் மேல. அங்க இங்க Had been taking. had been taking. இங்க will take. இங்க Will be taking. அருமை. அங்க Have will have taken. இங்க will have been taking. என்ன தெரியுங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அந்த 5 இது ஃபார்ம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்குதான் சொல்றது.